வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் அவங்க இப்போதான் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தேன். படத்தை பார்த்த உடனே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மனுஷன் வந்து ஏற்கனவே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. பட் ஆனால் இந்த மனுஷன் வந்து இப்படி திரும்ப ஒரு ரெண்டாவது படமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு குறிப்படி செஞ்சிருக்காரு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பிகாஸ் படத்தை வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காரு. சார் வேற எந்த படம் இல்லைங்க, நம்மளோட தனுஷ் சார் எடுத்த 50வது படம் ராயன். ராயன்னும் போது பயங்கரமா இருந்ததுங்க. பேரே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரீச் ஆச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒரு டிஃபராக இருந்தது. ஸோ வந்து ஒரு கேரக்டரோட நேம்ன்றது மட்டும் தெரியுது. பட் ஆனால் அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும். ஏன்னா அது வந்து அப்பதான் வந்து மக்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட இன்னைக்கு டைட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் நேம் இருக்கு. ராமையா சுப்பையாலாம் வச்சா கண்டிப்பாக ஈடாகாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ராயன்றது வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு பதிகிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ராயன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ படத்தோட முக்கியமாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ டிஓபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டர். ஸோ இவங்க வந்து பிரகாஷும் பிரசன்னாவும், இந்த 2 பேருமே வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே தாங்கி செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்னாவும் பிரகாஷும் இந்த எடிட்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி, ஸோ கேமராமேன், இவங்க 2 பேருமே வேற லெவலில் இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்தில் இன்னும் ஒரு படி தோலை தாங்கி வச்சிருக்கிறதுனா நம்மளோட இசை புயல் ஏ ரகுமான் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. வேற லெவலில் மியூசிக் பேக் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. படத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டு வருது. பட் ஆனால் இந்த 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுல ரொம்பவே ஒரு பதிகிற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ அது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒன்று வந்து அந்த கானா பாட்டு வாட்டர் பாக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடங்காத சாங். ஸோ தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு ரே ரகுமான் சார் பிஜிஎம்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அதில் உசுரேன்னு சொல்லிட்டு அந்த ரகுமான் சாரோட வாய்ஸ் வரும்போதுலாம் தேட்டரில் வந்து பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ், எல்லாருமே ஏஜி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசைப்பியலோட வாய்ஸை வந்து ப்ளஸ் அந்த ரகுமான் சாரோட அந்த பேக் ஸ்கோரிங் ப்ளஸ் அதோட தனுஷ் சாரோட அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரபுதேவா சார். ஸோ நம்மளை சொல்லவே தேவையில்ல. ஸோ பிரபுதேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணது வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்தை இசைப்புயல் ஏ ரகுமான் சொல்லியாச்சு, டிஓபி வந்துட்டு சொல்லியாச்சு, எடிட்டர்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ பிரசன்னா, பிரகாஷ் சார், அதுக்கப்புறம் இசைப்புயல் ஏ ரகுமான் இவங்களெல்லாம் சொல்லியாச்சு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கலைஞர் வேறு யாருனால நம்மளோட ஸ்டென்ட் பீட்டரின். ஸோ ஸ்டென்ட் பீட்டரின் வந்து பார்த்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரோட ஸ்டென்ட்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு முதல் மண்ணில் வந்து அந்த நெருப்பு காயங்களோட அர்ஜுன் சாருக்கு பண்ண டூப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாருக்காக அன்னியனில் வந்து பண்ண அந்த கேரக்டரில் வந்துட்டு அந்த ஸ்டென்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஸ்டென்ட்ஸ் வந்து பீட்ரைன் வந்து ஒரு படி தாங்கி அதிகமாகவே பிடிச்சிருக்கா. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டென்ட்ஸ் காட்சி தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று ராவாக இருக்குது, ஃபுல்லாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரே கத்தி வெட்டு துண்டு ரத்தம்னு ஒரு மாறி போகுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்துட்டு ஸ்டென்ட்ஸ் காட்சிகள் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மனதை வந்து திக்கு திக்குனாவும் இருக்குது. சரி, ஓகே, படத்தோட ஸ்டென்ட்ஸ் பற்றி சொல்லியாச்சு. படத்தோட ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் சார் இந்த படத்தை வந்துட்டு எழுத்து இயக்கம் அவர் தாங்க. அவர் தனுஷ் சார் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பவர் பாண்டிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார் தான் வந்து ரைட்டர் டைரக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ராஸ்கிரன் சார், ரேவதி மேடம் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஜோனல் சென்டிமெண்ட் ஜோனலாக போயிட்டு இருக்கோம். பட் இந்த படம் டோட்டல் ஆப்போசிட்ங்க. தனுஷ் சாருக்கு வந்து இந்த அளவுக்குலாம் வந்து டைரக்ட் பண்ணுவாரான்றது வந்துட்டு கண்டிப்பாக இனிமேட்டு எல்லாருமே தனுஷ் சார் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து தனுஷ் சார் கேட்டிருப்பாங்க, ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, வேண்டாமே சார், நீங்க ஒரு பெரிய ஸ்டார், தயவுசெய்து வேற என்ன பண்ணலாமே அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தனுஷ் சார் வந்து சொல்லிப்பாரு, சார் நீங்க இந்த படத்தை பார்த்த அப்புறம் கண்டிப்பா நீங்களே சொல்லிங்க, நீங்க டைரக்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான தகுதிக்குன்னு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேஸ்லாம் வந்து தனுஷ் சார் வந்துட்டு வேற லெவலில் காண்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ படத்தை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு நைட் ஸ்டோரிங்க, ஒரு நைட்லேயே போற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெட் லைட்லாம் காமிச்சு, ஸோ அந்த நைட் கிளவுட் எப்படி இருக்குமோ அந்த விஷயமே காமிச்சு படத்தை வந்துட்டு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ரகுமான் சாரோட அந்த பேக் ஸ்கோரிங்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. படத்தோட நட்சத்திரங்கள்
அதில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதா ஜெயராம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்பட்ட பரம்பரை ஹீரோயின். ஸோ உங்களுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு வேற லெவல் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வேற சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மாநகரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷன்லேயே நம்ம அவர் வந்து ரொம்பவே ரசிச்சிருப்போம், யாரும் அந்த ஹீரோவை. ஸோ அந்த ஹீரோ வந்துட்டு வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ தனுஷ் சாரோட அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷாராம், அப்புறம் காளிதாஸ் ஜெயராம், இப்போ பிரகாஷ் ராஜ் சார், அதுக்கப்புறம் எஸ்.ஜி. சூர்யா, அப்புறம் சித்தப்பு சரவணன், பருத்தி வீரர் சரவணன். ஸோ நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேரையும் வந்துட்டு அந்தந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து கரெக்டாக அவங்கள ஃபில் பண்ணி அவங்கள கரெக்டாக ஆக்ட் பண்ண வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் நல்ல மன உளைச்சலோடு இல்லாமல் அது வந்து நல்ல கடும் உழைப்போட வந்துட்டு நல்லாவே தாங்கி பிடிச்சிருக்காண்டே சொல்லலாம். பிகாஸ் படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே நல்லாவே இருக்கு. சரி, ஓகே, இது எல்லாமே நம்ம நட்சத்திரங்களை பார்த்தாச்சு, படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் சீன் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆம்பளை பசங்க, அதுக்கப்புறம் தங்கச்சியா லாஸ்ட்டாக ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம துஷாரா. இந்த படத்தில் வந்துட்டு அம்மா அப்பா வெளியே போகிறாங்க. வெளியே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 3 அண்ணன் தம்பிகளும் ப்ளஸ் அந்த தங்கையை வந்துட்டு ஒரு பூசாரியை நம்பி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்புறம் அந்த பூசாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளையை விற்கணுன்றது ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே தனுஷ் வந்து இதை ஒட்டி கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் மூத்த மகனான தனுஷ் தான் வந்துட்டு இந்த குடும்பத்தை முழுக்க தன் முதுல போட்டு காப்பாற்றணுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பூசாரியிலேருந்து ஃபர்ஸ்ட் மர்டர். ஸோ பூசாரியிலேருந்து அப்படியே படத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்த உடனே ரோட்டில் வந்து நம்மளோட ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் வந்துட்டு தான் ஏறி 3 பேருமே அந்த 4 பேருமே வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அந்த வண்டிக்குள்ளே அந்த டிரைவர் வேறு யாருமே இல்லைங்க, நம்மளோட செல்வராகவன் சார். ஸோ தனுஷ் சாரோட அண்ணன் தான் செல்வராகவன் சார், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த செல்வராகவன் சார் தான் இந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் வந்துட்டு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சென்னையை தேடி வராங்க. இந்த சென்னையை தேடி வந்த தனுஷோட 2 தம்பிகள் ப்ளஸ் அந்த தங்கை, இந்த 4 பேரையும் வந்து செல்வராகவன் சார் ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தை எப்படிலாம் தாங்கி இந்த குடும்பத்தை எப்படிலாம் வந்துட்டு முன்னேற்றுறான்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இவங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும். படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருப்பாரு. ஸோ அதுலேருந்து தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். இந்த படத்தில் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை யோசிக்கலாம். ஏன்னா தனுஷ் சார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்து சராசரியாக வந்து எல்லார் ஃபேமிலியில் இருக்கும், ஒரு அண்ணன் ஒரு தம்பி தங்கை எல்லாம் பார்த்துக்க வேண்டியது ஒரு கடமை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தனுஷ் சார் சென்னை தேடி வந்திருக்கும் போது சென்னையில் 2 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 2 கேங்ஸ்டர்ஸ் வேற யாருமே இல்லைங்க, நம்மளோட பருத்தி வீரர் சித்தப்பு சரவணனும் அதுக்கப்புறம் நம்மளோட எஸ்.ஜி. சூர்யா. இந்த 2 கேங்ஸ்டர்ஸுமே வேற வேற விதமான ஒரு மோதலை சந்திச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பகையாளையான இவங்களை வந்து கண்டு மிரளாத மற்ற கேங்ஸ்டர்ஸே இல்லை. இந்த 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் தான் தனுஷ் வந்து உள்ளே இறங்குறாரு. அது எப்படி வந்து இறங்குறது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, தனுஷ் சார் வந்து இந்த கேங்ஸ்டராக வரும்போது கேங்ஸ்டர்லாம் அவர் வரமாட்டார். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவர் அதை விரும்ப மாட்டார். அந்த ஒரு வேண்டாம், நம்மளுக்கு ஒரு குடும்பம், நம்மளுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கு, இந்த லைஃப் எல்லாம் காப்பாற்றணுன்ட்டு அவர் ஒரு நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற சூழ்நிலையில கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியால் ஒரு சில துரோகம் நடக்குது. அந்த தம்பியை காப்பாற்ற போராடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 தம்பிகளாலே அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி அந்த தூஷரா பாருங்க, சர்பட்ட பரம்பரை ஹீரோயின். ஸோ அவங்க வந்துட்டு வேற லெவல் இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தனுஷ் சாருக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருந்ததோ அதுக்கு ஈடேனா தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம வந்துட்டு நம்ம மட்டும் ரொம்ப பிரதிபலிப்பாக நம்மளை மட்டும் காமிச்சிருக்கலாம்னு யோசிக்கலாம். பட் ஆனால் தனுஷ் சார் வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஈவன் தனுஷோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்துடுவார். அவ்வளோதான். அந்த தனுஷோட பிறந்த அந்த 2 தம்பிகள் காளிதாஸ் ஜெயராமும் சரி அப்புறம் கல்யாணம் சரி, ஸோ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷனில் தான் வருவாங்க. பட் ஆனால் தனுஷ் சார் வந்து ஒரு சிம்பிளாகவே காமிச்சிருக்காரு. ஸோ தனுஷ் சாரோட ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அது வந்து மனக்கசப்புகளாக இருந்தாலும் தனுஷ் சார் வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த மற்ற ஸ்டார்ஸ்லாம் வந்து அவங்களோட கேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா வந்து காமிக்கணுன்றதுக்கா அந்த அவங்களோட ரோலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த எஸ்.ஜே. சூர்யாக்கும் நம்மளோட சித்தப்பு சரவணன் நடுவில் தனுஷ் சார் வராரு. வந்த உடனே அதில் வந்துட்டு சித்தப்பு சரவணன் வந்துட்டு மர்கையா ஸோ மண்டே போட்டுறாரு. மண்டே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சாரும் தனுஷ் சாருக்கும் ஒரு மோதல் வருது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம சொல்லிட்டோன்னா படத்தில் சுவாரஸ்யம் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுக்கு நடுவில் அவர் வந்து தங்கச்சியை வந்து ரொம்பவே நேசிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு காட்சி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன காட்சினா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பிகள் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை தான் வந்து அம்மா வந்து கன்சீவாக இருக்க பெயினில் துடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்போ வந்து தனுஷ் சார் வந்து அந்த 2 தம்பிகிட்ட கேட்பார், உங்களுக்கு என்ன குழந்தைடா வேணும் அப்படின்ட்டு கேட்கும்போது
பார்க்கும்போது 2 பேருமே வந்து தம்பி தான் வேணும். ஆனால் தனுஷ் சார் மட்டும் எனக்கு தங்கச்சி வேணும்னு. ஸோ பிகாஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாருமே தெரியுங்க. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷனா அது வந்து வேற லெவல். ஸோ அப்படி ஒரு காட்சிகளாக இருக்கு. குறிப்பாக இந்த படத்தை வந்து அண்ணன் தங்கையெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே ரசிப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில காட்சிகளாக வந்து நம்மளே வந்துட்டு ஐயோ தம்பிகளாம் இப்படியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விரோதம், என்ன சொல்றது, துரோகம், வன்மம், இந்த ஒரு சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் வருது. இதுக்கு நடுவில் அவ்வளோதாங்க. இந்த 2 கேங்ஸ்டர்ஸ், சித்தப்பு சரவணும் எஸ் சூர்யாவுக்கு நடுவில் இவர் வராரு. இவர் வந்து அதுக்கப்புறம் தங்கச்சி எப்படி சேவ் பண்ணுறது, அந்த 2 தம்பிங்க நிலைமை என்ன ஆகுது, அந்த 2 தம்பிகளை வந்து அண்ணனுக்கு வந்து கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருந்தாலா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு போகுது. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார், ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஏற்கனவே நிறைய வந்து தனுஷ் சார் வச்சு படம் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து தனுஷ் சாரோட ஸ்கிரிப்ட், ஸோ தனுஷோட டைரக்ஷனில் வந்து இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாகவே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இது எதுக்கு நான் குறிப்பாக சொல்லலாம், சமீபத்தில் நம்ம ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டுப்போம். பட் ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் கொடுக்கும். அது காரணம் என்னன்னா, நம்ம இவ்வளோ தூரம் காசு எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கி ஒரு படத்தை போகிறோம். பட் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் நல்லாவே அருமையாகவே இந்த ஸ்கிரிப்டை காமிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் என்னதான் வந்து ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி துரோகம் வன்மம் கதை வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா தர்மத்துறை பார்த்துருப்போம். சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து செக்கச்ச வந்த வானம்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் துரோகங்கள்லாம் பார்த்த அப்படி ஒரு ட்ராவலான ஸ்டோரினாலும் தனுஷ் சார் வந்து அவரு விதத்தில் அவரு ஒரு ஸ்க்ரீன் பிளேல காமிக்கும் போது இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து அண்ணன் தங்கை ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு சில காட்சிகள் இருக்கு. என்னதான் ஸ்டென்ட் சீக்வன்ஸ் நிறைய இருந்தாலுமே இந்த படத்தை ரசிக்கிற தன்மை இருக்கு. ஸோ அந்த வகையில் கலாநிதி மாறன் சார் வந்து சன் பிக்சர்ஸ் வந்துட்டு இந்த படத்தை வந்து தனுஷரை நம்பி கொடுத்ததுக்கு கண்டிப்பாக தனுஷர் வந்து ஒரு ஏமாற்றம் தரல. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, எப்படி நம்ம ஒரு 150 ரூபா கொடுத்து நம்ம ஒரு டிக்கெட் வாங்கி இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம அப்ரிஷியேட் பண்றோமோ, ஸோ அதுதான் வந்து தனுஷ் சாருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன ரிவ்யூ மூலமா வந்து ஒரு சின்ன கலைஞர்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு எவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் மூலமா அவருக்கு வந்து பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே தேட்டர்லேயே நான் நிறைய கண்குளிர பார்த்தேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த படத்தை ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு படம் தான். ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக இப்போ பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு நண்பர் விஜய் சார்லஸ். பாய்.